கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவருமாக எழுந்து நின்று இந்த காலையிலே நாம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கப் போகின்றோம். தூய ஆவியானவருடைய ஆளுகையின் கீழ் நம்மை கொண்டு வரப் போகிறோம். ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடும்படியாக, தேவனாகிய கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும்படியாக, அவருடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய ஆளுகையின் கீழ் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜீவ தண்ணீர், தாகம் தீர்க்கும் ஊற்று அவர். அவர் ஆலோசனை கர்த்தர். நம்மை ஆளுகை செய்ய அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் அக்கினியாய் நம்மத்திலே வந்து இறங்குவார். பெருங்காற்றாய் இறங்குகிறவர், பெருமழை போல அவர் ஆவியானவர் நம்மத்திலே ஊற்றப்படும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தேவ பிரசன்னத்திலே நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீ
நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிலே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். 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 ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். We have come into his house, gathered in his name to worship him. We have come into his house, gathered in his name to worship him. We have come into his house, gathered in his name to worship Christ the Lord. Worship him, Jesus Christ the Lord. We have come into his house, gathered in his name to worship him. We have come into his house, gathered in his name to worship him.
We have come into His house, gathered in His name to worship Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. Let us lift our holy hands, magnify His name to worship Him. Let us lift our holy hands, magnify His name and worship Him. Let us lift up holy hands, magnify His name to worship Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. ஆம் ஆண்டவரே, இந்த காலையிலே உம்மை நாங்கள் துதிக்க வந்தோம். உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். உம்முடைய ஆண்டவரை வீட்டிற்கு நாங்கள் வந்து உம்மை துதிக்க எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களுக்கு நிறைவாய் இந்த நாளிலே ஆண்டவரே இருக்கிறதற்காகவே துதிக்கிறோம். We feel your presence, Lord. You are moving in the midst of us this morning. Continue to, Lord, abide with us this morning. As we are going to listen to your word, Lord, speak to us, Lord. Speak to every individual according to their situation this morning. Lord, let your hand rest upon us continually, even as we open up our hearts to listen to your word, so that, Lord, your word will come with power and work in us and fill us with your glory and make us ready to face the challenges, as you have promised us that you are going to be with us and make us more than conquerors. In Jesus' most holy name we ask and pray. Amen. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We welcome every one of you to the House of Prayer Nolambus Sunday morning worship service. Those of you who are joining to worship with us, we welcome all of you. Every Sunday morning at 8 a.m. we have this Sunday morning worship service at 8 o'clock through the YouTube and Facebook. So this morning we are happy to welcome every one of you. Let's join together and pray together so that the Lord God will stretch forth His hand of blessing upon us. Let's pray. நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்றாய் கூடி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களிலே அசைவாட, எங்களிலே இறங்க, ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவீராக. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே வழிந்தோடும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே அடிமையை உம்முடைய இரத்தத்தினாலே முத்திரை போடுங்க. ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. உங்கள் சித்தம் செய்யும் பாத்திரங்களாக எங்களையும் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே ஆராதனையை நடத்துகிற வாத்தியக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் உம்முடைய சித்தத்தினாலே நிறைத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Once again, we are happy to have all of you with us to worship the Lord
திஸ் சண்டே மார்னிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் 8 மணிக்கு இந்த த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் நொளம்பூர் சென்னை ஆராதனையை உங்களுக்கு யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வழங்குகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பரிசுத்த வேதாகம பாடத்தை நாம் நடத்துகிறோம். ஆகவே வாக்கிங் வித் காட் என்ற தலைப்பிலே வேதாகம பாடம் நடக்கிறது. நீங்கள் இதிலும் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகிறார். கர்த்தர் அடிமைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, யூ ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். யூ ஆர் மோர் தேன் கான்கரர்ஸ். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் முற்றிலும் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரமும் 37வது வசனம். Let us turn to the book of Romans 8th chapter 37th verse. Yet in all these things we are more than conquerors through him who loved us. Yet in all these things we are more than conquerors through him who loved us. ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இவ்விதமாய் நாம் வாசிக்கின்றோம், Nay, in all these things we are more than conquerors through him that loved us. NIV, no, in all these things we are more than conquerors through him who loved us. New Century Version. But in all these things we are completely victorious through God who showed this love for us. Amen. Amplified version பார்க்கிறோம், yet amid all these things we are more than conquerors and gain a surpassing victory. Praise the Lord. You know, to understand better, we have read all those versions. Trust it is going to be a blessing to you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபத்திலே பவுல் இவ்விதமாக தேவனுடைய அன்பை குறித்து சொல்லிவிட்டு, இந்த அன்பிலே நாம் பூரணப்பட்டவர்களாய் விளங்கும் பொழுது அவரோடு கூட நாம் பிரிக்கப்பட முடியாத ஒரு அன்புக்குள்ளே இணைந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் முற்றிலும் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். In all these things we are more than conquerors, says the word of God. ரோமர் 8:37க்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நீங்களும் வாசிக்கலாம். அந்த வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. இவைகள் எல்லாவற்றிலும், in all these things, இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36வது வசனம், 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இருக்கிறோமே. தட் மீன்ஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ் நாம் அப்படி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்கிற அளவுக்கு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு மிக ஆழமானதாக வேரூன்றி இருக்கிறது. அப்படி ஆழமாக வேரூன்றி இருக்கிற பட்சத்தில்
உபத்திரவம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, நாசமோசம் வந்தாலும் சரி, பட்டயமே வந்தாலும் சரி, இவைகளில் மத்தியிலும் கூட நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த present world, what we are facing today, in each and every area of life, the pandemic is trying to attack us or to have a hold over us. ஆகவே இந்த வியாதியானது, இந்த கொள்ளை நோயானது உலகமெங்கும் பரவி எல்லா விதங்களிலும் மனிதனுடைய கிரியைகளை முடக்குகின்ற வழிக்கு உலகத்தின் தலைவர்கள், அதிபதிகள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், பொருளாதார நிபுணர்கள், பிஸ்னஸ் டைக்கூன்ஸ், யாரை பார்த்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் எல்லா விதத்திலும், விவசாயிகள், அன்றாட வாழ்க்கை வாழுகிறவர்கள், எளிய மக்கள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே துன்பங்கள் வரலாம், பசி வரலாம், நாசமோசங்கள் வரலாம், பட்டயங்கள் கூட வரலாம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கூட மரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக ஜனங்கள் உலகம் எங்கிலும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நமக்கு எதிர்வருகிற எத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். We are more than conquerors through him who loved us. எப்படி அவர் நம்மை நேசித்தார்? சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தி கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக அவர் சிந்தி பூர்ணமாய் தம்முடைய ஜீவனையை கொடுத்து மரித்தவர். அவருடைய அன்புக்குள்ளே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 1:4 2 Peter 1:4 it says, இச்சைகளால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு பின்னாக நாம் போய்விடாதபடிக்கு தேவனுடைய அன்பின் சுவாபத்திற்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அவர் வேறுபடுத்தி இருக்கிறார். மேன்மையான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களில் ஒன்றுதான் இந்த வேத வசனம். இதற்கு பின்பு நாம் அடுத்து இந்த ரோமர் 8:38-9 வாசிக்கும் பொழுது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அந்த தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம் வேறொன்று இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும், மரணமே நேரிட்டாலும் கர்த்தருக்குள்ளே நாம் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். அதோடு கூட அவர் சொல்கிறார், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது, 2 Corinthians 2nd chapter 14th words, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். This verse is very beautiful. இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள், அது கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். In every situation, in all things, God gives us the victory. We are able to have victory in every situation, in every place. In every place. Then he says further, இன்னும் அதிகமாக சொல்கிறார், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். Through us, God is revealing himself. அவரை அறிகிற அறிவின் வாசனை, the smell of knowing God
through us. Because we are more than conquerors. People are looking at us, our lives. We are not subdued. We are not defeated. Instead, we are able to overcome every situation. We are able to prevail over the situations. And people look at us and they see us that there is something in them. அவர்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். The God who is in them is the person who gives them victory in every place, in all the places, in all the situations. Amen. It is through you and me. அது உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் அப்படி செய்ய வைக்கிறார். 1 யோவான் 5:4 நாம் வாசிக்கின்றோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Those who are born of God, they overcome the world. And even our faith, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 1 யோவான் 5:4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 5:5 பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற, நன்றாய் கவனியுங்கள். Those who believe that Jesus Christ is the Son of God overcome the world. If not he, then who else? நல்லா கவனிங்க. இதை நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். யாரெல்லாம் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள். Hallelujah. Those of you who believe that Jesus Christ is the Son of God, you will overcome the world. Hallelujah. How many of you today, as you listen to this voice of God, how many of you believe that Jesus Christ is the Son of God? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் ஒரு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் யாரெல்லாம் இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் ஜெயிக்கலைன்னா யாரும் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். If you cannot overcome the world, then who else will overcome the world? That is the question before you. Being, receiving or believing Jesus Christ as the Son of God, you are bound to overcome the world. This is the assurance God's word gives to you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஒரு உறுதி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சில காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள்? இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எப்படி நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள் என்று அல்ல, எப்படி ஜெயிக்கப் போகிறீர்கள், எப்படி மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை குறித்து சற்று நாம் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். How to be more than conquerors. How to be more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறாய் வாழ்வது எப்படி? How to live as more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறதாய் வாழ்கிறது எப்படி? முதலாவது நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யூ ஷுட் ப்ரிவேல் இன் ப்ரேயர். நீங்கள் ஜெபத்திலே மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது உங்கள் வாழ்க்கையின் மூச்சாக, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாழ்க்கையின் மூச்சாக இருப்பது ஜெபம். அது மாத்திரமல்ல, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். A prayerless house is a roofless house, a proverb says. So this morning, as you are listening to the word of God, how many of you are seriously praying, sitting at the feet of God and asking the Lord to bless you, to have an overcoming life in this world? இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவர் வைத்திருக்கிற முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம். ஒரு ஊழியர், ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொன்னார், when I pray believing that God will speak to me and give me an answer to that prayer. நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Do you believe this? When you go into prayer, do you believe that Jesus Christ is going to answer your prayer? That should be the faith.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விதவை பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கை, அவள் ஒரு விதவையாக இருந்தாள் என்பது நமக்கு தெரியும். அவளிடத்தில் ஒரு கேஸ் இருந்தது, கோர்ட் கேஸ் இருந்தது. இவளுடைய எதிராளியானவனுக்கும் இவளுக்கும் இருக்கிற ஒரு கேஸ். அந்த கேஸை அவள் நியாயாதிபதியிடத்திலே கொண்டு செல்கிறார், நீதிபதியிடத்திலே கொண்டு செல்கிறார். பலமுறை அவள் கொண்டு சென்றால் பதில் கிடைக்கவில்லை. அந்த நியாயாதிபதியை பற்றி பரிசுத்த வேதாகமம் எவ்விதமாக சொல்கிறது? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். This judge is a man who does not fear God and does not respect man, human beings, because he has that much of authority. He was such a haughty-natured fellow. So this lady was coming again and again and asking him to look into the case and do the judgment. நியாயம் கொடுக்க வேண்டும், நியாயம் கேட்கல. அவள் ஏதோ அநியாயமாக எனக்கு நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும், எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீதி என்று சொல்லும் பொழுது நியாயமான காரியம். ஆகவே அவள் தன்னுடைய காரியத்தில் எப்படியாவது இந்த நியாயாதிபதி, கெட்ட நியாயாதிபதி எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி போய் அலட்டி கொண்டாள் என்று பார்க்கிறோம். இது யார் சொன்ன ஓமை தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமை. This was a parable told by Lord Jesus Christ. ஆகவே அவர் எதற்காக சொன்னார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். Is it possible to pray all the time without getting fainted? சோர்ந்து போகாமல் முடியுமா? முடியும். You can be in an attitude of prayer all the time. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம், 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும். That means what? His mind is soaked with the word of God, the presence of God, meditating on the Lord all the time. Hallelujah. Amen. அது முடியுமா? முடியும். சங்கீதத்திலே தாவீது சொல்கிறான், 34ஆம் அதிகார சங்கீதம் 1வது வசனத்தை சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Hallelujah. So I will bless the Lord at all times, and his praise shall be continually in my mouth, says David in Psalm 31:1. Hallelujah. Oh, it is possible. So what this lady did, she kept on approaching this judge who doesn't regard people. ஆகவே ஆண்டவர் இயேசு இதை சொல்லுகிறார், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை நியாயம் செய்வான் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. So faint not in praying, be encouraged. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவளுக்கு இரக்கம் பாராட்டி அவளுக்கு நியாயம் செய்வான் என்றால் நீதியுள்ள தேவன், righteous God, will he not answer your prayer much more than what this unjust judge did? The Lord God will do the things for you. He will answer your prayer. See, be assured of the answer from the Lord. Amen today. And you get encouraged. Hallelujah. கர்த்தர் உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் ஜெப வாழ்க்கை மிக முக்கியமானது. ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். 2வதாக விடாமுயற்சியோடும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உண்மையோடும் விடாமுயற்சியோடும். We should pray with sincerity and perseverance. நாம் மிகுந்த உண்மையுள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு புருஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நபர் இவர். அவருடைய பெயர் யாக்கோபு. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் நாம் இதில் பார்ப்போம் என்று சொன்னால், யாக்கோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவன் செல்லும் பொழுதோ ஒரு கோலும் தடியுமாக சென்றவன் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், நீ உன் தேசத்துக்கு திரும்பி செல், நான் உன்னை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். ஆனால் வரும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருக்கிறது. என்ன பயம் என்றால், தன்னுடைய சகோதரன் ஏசா தன்னை கொன்று விடுவானோ
தன்னை எதிர்த்து வந்து நிற்பானோ என்று சொல்லி பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதற்காக அவன் அநேக பரிசு பொருட்களை அனுப்புகிறான். He sends presents through his servants. Servants number 1, servants number 2, servants number 3. அப்படி அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் பயம் போகவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர்தான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே போய் அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அங்கு அவன் வெகுமதிகளை முன் போகச் செய்துவிட்டு இராத்திரியில் எழுந்து அத்தனை பேரையும் அவன் கடத்திவிட்டு தன்னுடைய உறவினர்கள் மனைவி பிள்ளைகள் அனைத்தையும் கடத்திவிட்டு அவன் தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். யாப்போக்கு என்ற ஆற்றின் துறையை அவன் கடந்தான் என்று பார்க்கிறோம். He crossed river Jabbok. Then he stayed alone and started praying to God. This prayer was known as a prayer of wrestling with God and prevailing over in prayer. ஜெபத்தில் போராடி ஜெபித்து ஜெயம் எடுக்கிற ஒரு ஜெபமாக அது இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அவன் தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மழுவும் அவனோடு கூட போராடினான் என்று தமிழிலே வாசிக்கின்றோம். He wrestled with God. A man wrestled with God. Wrestled with God. Or wrestled with Jacob, sorry. Wrestled with Jacob. Jacob was praying. And he was praying. And this man was wrestling with Jacob. You know what happened? என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் அந்த யாக்கோபுடைய தொடைச்சந்தை தொட்டான் என்று பார்க்கிறோம். தொட்டதினாலே அவனுடைய கால் சுருக்கிக் கொண்டது. அவனாலே ஒழுங்காக நடக்க முடியவில்லை. ஆனால் அவன் கேட்கிறான், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொல்லி அந்த யாக்கோபோடு கூட போராடிய தூதன் சொல்லுகிறார். அதற்கு யாக்கோபு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, குடும்பமாக நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இப்படி ஒரு போராடி ஜெபிக்கிற, விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற, உண்மையான உணர்வோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஜெபத்திலே காரியங்களை மேற்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். The way how Jacob prayed, you should also pray, wrestling with God. You know, God gives him a certificate, an appreciation, and he says, அவனுக்கு பேரை மாற்றுகிறார். பேரை மாற்றும் பொழுது என்ன மாற்றுகிறார்? நீ யாக்கோபு என்று சொல்லப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய் என்று சொன்னார். சொல்லிட்டு அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதூதன் சொல்லுகிறார், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. You not only wrestled with God, but also with man, and in both the things you have prevailed. Hallelujah. This is what a prevailing prayer is. When you pray with faithfulness, when you pray earnestly, when you pray with so much of fervently, then the Lord God will answer. He will also give you the certificate. You wrestled with God and you wrestled with man and you have overcome. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதனோடு போராடி மேற்கொள்ள வேண்டும். யார் அந்த மனிதன்? யாக்கோபுக்கு முன்பாக ஏசா என்ற மனிதன். அவனிடத்திலையும் போராடி மேற்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே போராடி மேற்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நீங்கள் ஜெபத்திலே போராடி மேற்கொண்டு விட்டால் மனிதர்களை நீங்கள் போராடி போராடி ஜெயம் கொள்ளுவதிலே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. Before meeting men, before meeting the opposition, before meeting the situation, you have to meet with God. You have to have a meeting with God. Hallelujah. Before you face the problem, you face God. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பார்க்கிறோம். தேவனை முகமுகமாய் கண்டான். Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், ஜெபத்திலே தேவனோடு போராடி மேற்கொண்டான். தேவன் அவன் வாழ்க்கையை அன்றிலிருந்து மாற்றினார். பயம் போய்விட்டது. நம்முடைய சகோதரனோடு கூட அவன் ஒப்புரவானான். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக that's why you have to pray. That is very important. You can prevail in prayer. Amen. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். என்னுடைய ஜெபம், என் குடும்ப ஜெபம், நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து எந்த காரியத்திற்காக, குடும்ப காரியத்திலே, தனிப்பட்ட காரியத்திற்காக, நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற வேளையில் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் தருவார். Amen. So Lord God is with you. You are going to overcome the situation in every place, in every area of your life. God be with you. Amen. Secondly, pursue the promises of God. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். Pursue the promises of God. தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது. The word of God says in 2 Corinthians 1st chapter 20th words, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. Hallelujah. So all the promises of God given to you are yea and amen in Christ, so that we will declare the glory of God. Hallelujah. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என்றால் என்ன அர்த்தம்? ஆம் என்றால் that's all. Whatever God says it is going to happen, it is done. God has already done it on the cross. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He finished everything on the cross of Calvary, and when you have faith you can draw that victory from the cross of Jesus, because he has made a covenant with you, a covenant of love. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 2 கொரிந்தியர் 1:20 நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயரில் 6:11 கூட நாம் விதமாக வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லப்படாமல் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள்ளே நான் சொன்னேன் அல்லவா, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. whoever has accepted Lord Jesus Christ, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். Hallelujah. So through Christ God has accepted us, and through Christ all the blessings of Abraham are for us too. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். ரோமர்கள் நிறுவத்தில் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதி உங்களுக்கு நான் ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Romans 4th chapter 4th அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. 4th அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம். Turn with me to the book of Romans 4th chapter 19, 20 and 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். Hallelujah. He became such a great person of faith. Through his faith, unshakable faith in the promise of God. தேவனை கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். சந்தேகப்படவில்லை. சற்றிலும் சந்தேகப்படாமல் அவன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான், நம்பினான், பெற்றுக்கொண்டான். இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா?
அந்த வாக்குத்தத்தத்தை எண்ணி பாருங்கள். கர்த்தர் பொய்யுரையாத தேவன். அது கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. அதைத்தான் ஆபிரகாம் நம்பினான், சந்தேகப்படவில்லை. பூர்ணமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அவன் காத்திருந்தான். கர்த்தர் காத்திருந்த ஆபிரகாமை சந்தித்தார், அவருடைய சாராளை சந்தித்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், ப்ரொஃபஷனில், சரீர குறைவு எதுவாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றினார், உங்களுக்கும் நிறைவேற்றுவார். மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னாகமத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதிலே வல்லமையுடையவராக இருக்கிறார், நிச்சயமாகவே செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற காரியம் என்ன தெரியுமா? பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனாகி கர்த்தருடைய பிரசனம் அபரிவிதமாக இருக்கும்படியாய் நாம் அதிகமாக அவரோடு கூட கிட்டிச் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:11 விதமாய் வாசிக்கிறோம். Psalm 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. அந்த பிரசன்னத்திற்குள்ளே நாம் அதிகமாய் நெருங்கி கிட்டி சேர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதல்வா, ட்ரா unto me and I will draw unto you. நீங்கள் என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், நானும் உங்களிடத்தில் கிட்டி சேருவேன். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும், ட்ரா nigh unto God and God will draw nigh unto you. Hallelujah. கர்த்தரிடத்தில் நீங்கள் கிட்டி சேருங்கள், கர்த்தர் உங்கள் பட்சமாக கிட்டி சேருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் செய்கிற காரியம் என்னவாக இருக்க வேண்டும்? அவரோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவிட, அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கழிகுறவர்களாய் நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. Hallelujah. When you are there seated in the presence of God, when you are enjoying the presence of God, God will never leave you. He will neither leave you nor forsake you. That's a promise we get in Hebrews 13th chapter 5th verse. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவரிடத்தில் ஜெபிப்பது, இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களிலே அதிகமாக பிரியப்படுகிறவராய் இருப்பார். The more we draw closer to God, God will become more and more real to us. Moreover, we will be created more and more in His image. தேவனுடைய சாயலாக அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க மாற்றப்படுவோம். பழையனவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் மாறும். கர்த்தருடைய சாயலை தரித்து கொள்ளும்படியாய் பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய சாயலை தரித்து கொள்வதற்கு அவரோடு கூட இருக்கிற உறவு ஐக்கியத்தில் மிக நெருங்கி வர வேண்டும். The more we stand in the presence of God, the greater will be the anointing, the greater will be the power of God in our lives, because God's power, and we are endowed with God's power and His anointing. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தை விட்டு நாம் தூரமாய் இருக்கிறோம், தேவனோடு அதிகமாக நாம் நேரத்தை செலவிடுகிறோம், தேவனோடு ஒன்றித்து ஜீவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். When we have such a kind of life, spending more time with God and creating situation to please God in our life, to praying to God and practice His presence and being in the presence of God all the time, that will guarantee our victory. Hallelujah. அவர் நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நாம் ஜெபத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும். prevail in prayer. Secondly, pursue the promises of God. தேவனாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். Thirdly, practice the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திலே அதிகமாக நேரத்தை செலவிட்டு அவருடைய சாயலாக மாற்றப்படும்படியாய் அவருடைய சாயலை தரித்து கொள்ள நாம் மிகவும் ஆழமாக
உறவிலே நான் அவரோடு கூட உறவிலே செல்ல வேண்டும். அப்பொழுது அவருடைய வல்லமை நம்மை நிரப்பும், அவருடைய பரிசுத்தம் நம்மை நிரப்பும், அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை முற்றிலும் ஜெயாளிகளாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஃபோர்த்லி, நான்காவதாக, proclaim the praises of God. தேவனாகிய கர்த்தருடைய துதிகளை நீங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You should declare the praises of God. Hallelujah. There is power in the praises, in praising God. கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு பெரிய வல்லமை உண்டுங்க. அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னா, we all have our own addresses, but God has an address. The address is this: துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். Wherever people praise God, God's presence come down. Hallelujah. That is his address. That is his residence. Whoever praises God, they have the residence of God with them. Hallelujah. தேவ பிரசன்னத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு பக்தனை விதமாய் சொன்னார், ஒரு ஜெபிக்கிற மனுஷன் ஜெபத்துக்கு பதிலைத்தான் கொண்டு வர முடியும், ஆனால் துதிக்கிற மனுஷனோ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரையே கொண்டு வந்து விட முடியும் என்று சொல்லி. Just think about it. நன்றாக இதை யோசித்து பாருங்க. A praying man can only bring an answer for his prayer, but a praising man can bring the very presence of God who answers his prayer. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? The more you praise, the greater will be the presence of God in you. Hallelujah. எவ்வளவு அதிகமாக நீங்கள் துதிக்கிறீர்களோ, மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், தாவீது சொன்னான் அல்லவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். நாம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். Let us exalt his holy name. David was inviting in Psalm 34, சங்கீதம் 34, தாவீது அப்படி மற்றவர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அவன் குகையில் தனியாக இருக்கிறான், ஆனால் அவன் எழுதிய பாடலில் அப்படி எழுதுகிறான். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Many Christians fail to praise God. They don't think about the goodness of God. They don't think about the blessings God has already brought into their lives. அவருடைய வாழ்க்கை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை, நன்மைகளை நினைத்து பார்ப்பதில்லை, நன்றியாக இருப்பதை விட்டுவிடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Please never fail to praise God in your life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 146:13 நாம் இவ்விதமாய் வாசிக்கின்றோம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் நான் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். துதியின் வல்லமை. கர்த்தர் நாம் துதிக்கின்ற வேளையிலே, நாம் அவருடைய துதியை செலுத்துகிற வேளையிலே அவருடைய வல்லமையினாலே நம்மை நிறைக்கிறார். The more we praise the Lord, the greater will be the anointing upon us. The presence of God, it endows us with power and anointing, and we enjoy the presence of God in a greater manner, and we forget ourselves and worship the Lord. Hallelujah. கர்த்தரை நாம் மறந்து துதிக்கின்ற அளவுக்கு கர்த்தர் எடுத்து செல்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஜெயம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஜெயம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற மனுஷனுக்கு ஜெயம், கர்த்தரை துதிக்கின்ற மனுஷனுக்கு ஜெயம். 2 நாளாகமம் 20 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு யோசபாத் ராஜாவுடைய யூத தேசமும் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தது என்றும், எத்தனையோ தேசத்து மக்கள் மன்னர்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பினார்கள் என்றும், இந்த யோசபாத் பயந்து தேசத்தை எல்லாம் அழைத்து ஜெபிக்கிறான் என்றும் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். பேசும் பொழுது, நீ இராணுவத்தை முன்னே அனுப்பாதே, பாடகர்களை முன்னே அனுப்பு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். யோசபாத் ராஜா சொன்னான், ஜனங்களை பார்த்து சொன்னான், பாடகர்கள் துதிக்கின்றவர்களை முன்னே அனுப்புங்கள் என்று சொல்லி. துதிக்கிறவர்கள் முன்னே சென்றார்கள், இராணுவம் பின்னே வந்தது. அவர்கள் துதி சத்தத்தை ஏறெடுத்த பொழுது, கர்த்தருக்குள்ளே புகழ்ந்து பாடி கர்த்தருடைய மகிமையை அவர்கள் பாடிய பொழுது, ஆர்ப்பரித்த பொழுது, கர்த்தர் எதிரிகளின் மத்தியிலே கலக்கத்தை உருவாக்கி அவர்கள் ஒருவர் சண்டையிட்டு கொண்டு மரித்து போனார்கள். கர்த்தர் மாபெரும் வெற்றியை யோசபாத் ராஜாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். In 2 Chronicles we see a miracle taking place because the king Jehoshaphat did not send the army first, but he sent the people who praising God first. So what happened? God came down
and fought with the enemies and gave them the victory. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். That's the power of God's power of praising God. Hallelujah. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கின்றோம். எரிகோ கோட்டை அடைபட்டிருந்தது. ஆசாரியர்கள் 7 நாட்கள் சுற்றி வந்தார்கள், எக்காலங்களை ஊதினார்கள். 7வது நாள் 7 முறை வந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். எரிகோவினுடைய அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் ஒன்றை பார்க்கிறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆசாரியர்கள் கூட அங்கு நிற்க முடியாத அளவிற்கு தேவ மகிமை இறங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உங்களுக்கு இருக்கும். அவரை நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தர் மாபெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். You will be more than conquerors. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருப்பீர்கள். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. He conquers through his word. தம்முடைய வார்த்தையினாலே அவர் ஜெயம் பெற்றவர். He conquered through healing. அவர் சுகமளிப்பதின் மூலமாக ஜெயம் கொண்டவர். He conquered through miracles. அற்புதங்களை செய்வதின் மூலமாக ஜெயம் கொண்டவர். He conquered through resurrection. உயிர்த்தெழுதலின் மூலமாக லாசரு, யவீரின் மகள் போன்றவர்களை, நாயினூர் விதவியின் மகனை போன்றவர்களை உயிரோடு எழுப்பதன் மூலமாக அவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். லாசருவை உயிரோடு எழுப்பியதன் மூலமாக அவர் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர். தம்முடைய சொந்த சரீரத்திலேயே மரித்து போன சரீரத்திலே 3 நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுந்தவர். முற்றிலும் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்குள்ளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்களிலே இதைத்தான் பார்க்கிறோம். இறுதியான உயிர்த்தெழுதல். மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவன் மீண்டுமாய் உயிரோடு எழுவான். உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு என்றென்றுமாய் வாழுகின்ற நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். அவர்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் விடாமுயற்சியோடு ஜெபித்தால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாக இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொண்டுவீர்கள் என்றால் முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். நீங்கள் தேவ பிரசன்னத்திலே நீங்கள் அதிகமாக நெருங்கி ஜீவிப்பீர்கள் என்றால் முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். தேவனை துதிக்கிற மக்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, God is talking to you right now. Dear brothers and sisters, God is going to give you a breakthrough in all your problems, in all your situations, because you are more than conquerors in Christ Jesus. The one who had victory over death, the one who had victory over nature, the one who had victory over all the situation, the same God is talking to you. He wants to give you that victory. He wants to make you more than conquerors in Him. The only thing you need is just apply God's word you have heard today. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஜெயத்தை அருளுவார். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கும்படியாய் உங்களை அவர் அழைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை விதமாக வாசிக்கின்றோம். அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறாய், அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் ஹல்லேலூயா கர்த்தர் நன்மையானதை வைத்திருக்கிறார். God has kept everything take place for good for those who love God and are called according to His purpose. Be sure that everything good is going to take place in your life. Hallelujah. God will change everything in favor of you. God be with you. Let's pray. நாம் ஜெபிப்போம். கிருபையும் மகத்துவமும் நிறைந்த நல்ல பிதாவே, நன்மையான காலை நேரத்தில்
உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே அசைபாடி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. மரணத்தை ஜெயித்த ஆண்டவருடைய வல்லமை, மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றிலும் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாய் இருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 15:57 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் பீ டு காட் who gives us victory through our Lord Jesus Christ. Yes, Master, I bless them with that word this morning. All those who are hearing your word today, let them become more than conquerors in every situation, in every area of life, in every place, Lord, so that your name will be glorified through us. We yield ourselves into your mighty hand. Have your way in us and bless us, Lord, so that we will, Lord, declare your glory and we will, Lord, give you all the praise. Continue to abide with us. எங்களோடு கூட தொடர்ந்து இரும். இன்றைக்கு செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசியிருக்க என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் கிறிஸ்து வருமட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.